நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இருக்கிறவரும் இருந்தவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபத்தினாலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இந்த இயேசு ஜீவிக்கிறார் ஊழியங்கள் இம்மட்டும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து வருகிறது. இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இது டிவி மூலமாய், இன்னும் சமூக வலைதளங்களில் மூலமாய், சபைகளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து வருகிறேன். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நானும் நீங்கள் கொடுத்த அத்தனை ஜெப குறிப்புக்கும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் தேவன் அற்புதத்தை கட்டாயம் செய்வார். ஆமென் தானே? நம்பிக்கையோடு சத்தமாக சொல்லுங்களேன். கர்த்தர் பெரியவர், அப்படியே செய்வார். இந்த நாளிலும் நம் வழக்கம் போல் ஒரு 2 ஜெப குறிப்புக்காய் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் செல்ல இருக்கிறோம். முதலாவது ஒரு ஜெப குறிப்பாய், வாலிப பிள்ளைகளை தேவன் தொடணும். ஆமென் சொல்லுங்களேன். அருமையான விவேகானந்தர் சொன்னார், 100 வாலிபர்களை என்னிடத்தில் கொடுங்கள் என்று கேட்டார். வாலிபர்களை கொண்டு என்ன வேண்டாலும் செய்ய முடியும் என்பதை அறிந்திருந்த அந்த விவேகானந்தர் சொன்னது போல இன்றைக்கும் வாலிபர்கள் தேவனுக்கு தேவை. ஆமென் தானையா? வாலிப பிள்ளைகள் தேவனுக்கு தேவை. வாலிப பிள்ளைகள் தங்கள் பரிசுத்தத்தை காத்து பரிசுத்தர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு பரலோகம் செல்ல வேண்டும். ஆமென் தானையா? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளையாண்டவனை நீ நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான் என்று. முதிர் வயதிலும் தள்ளாடுகிற வயதிலும் அதை விடாதிருப்பானாம். இன்றைக்கு வாலிபர்கள் வேதத்தில் சொன்னபடி இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானமுள்ளவன் சொன்னது போல ஞானவான்களாய் காணப்படுகிறார்கள். நல்லது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாது இருக்கிறது. கடந்த நாட்களிலே பத்திரிகை செய்தி ஒன்றை பார்த்தேன். பரீட்சைக்கு பயந்து, எக்ஸாம் எழுத பயந்து ஒரு வாலிபன் தான் படிக்கிற அந்த ஸ்கூலுக்கு உடனே, காலேஜுக்கு உடனே ஒரு ஃபோன் பண்ணியா, இங்கே வெடிகுண்டு இருக்குது, எல்லாரும் ஓடிருங்கன்ட்டான். விசாரித்த பொழுது தெரிந்தது, அந்த மனிதன் பரீட்சைக்கு பயந்து எப்படி செய்திருக்கிறான் என்று. தந்திரமாய் இன்னும் விதவிதமான தந்திரங்களை வாலிபர்கள் செய்கிறார்கள். இந்த பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்தில் உள்ள கிரீடங்களாய், கர்த்தருடைய கரத்தில் உள்ள அம்புகளாய் இருக்க வேண்டும். ஆமென் தானையா? தேவன் இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருக்கிறபடினாலே பொல்லாத பிசாசானவனும் இவர்களை தவறான வழியில் நடத்துவதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தீவிரப்படுகிறான். பெற்றோர் நல்லவர்களாக இருப்பார்கள், தன்னுடைய சொந்த பந்தங்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். ஆனால் இவர்கள் சேருகிற இடம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அநேகர் புலம்புவது என்னிடத்தில் உண்டு. ஐயா, நான் ஒரு பீடியை கூட தொட்டதில்லை, ஆனால் என் மகன் எனி டைம் இப்பொழுது போதையில் மிதக்கிறான். இவனை படிக்க வைத்தது தப்போ என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இவன் இங்கிருந்தால் எங்களோடு இருந்திருப்பான். இவன் படிக்க போன இடத்திலே தேவையில்லாத நண்பர்களோடு சேர்ந்து தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு வந்து எங்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறான், தன்னைத்தான் அழித்து கொண்டிருக்கிறான் என்று. ஒரு முறை ஒரு ஊழிய ஸ்தாபனத்துக்கு சென்ற பொழுது அங்கே ஒரு வாலிபனை அவருடைய தாயார் அழுகையோடு கூட்டிக் கொண்டு வந்திருந்தார்கள். ஏனென்று கேட்ட பொழுது அங்கே இருக்கிறவர் சொல்கிறார், உள்ளே தினகரன் இருக்கிறார், அவரிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது நானும் எனக்கு என்ன வந்துச்சு, எப்பவும் போல எதுக்காக நான் உனக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ அவன் சிரித்து கொண்டே நிற்கிறான். அவருடைய தாயார் அழுகிறார்கள். ஐயா, இது என்னுடைய ஒரே மகன், இவனை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை, இவன் இருப்பதை விட போய்விட்டால் நல்லது என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறான், நான் இவனை என்ன செய்வது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், தம்பி, உன்னை உன் தெருவை எப்படி நினைக்கிறதே, நீ இவ்வளோ பெரிய ஆளா? அவ்வளவுதான், அழுது விட்டான். நீ இவ்வளோ பெரிய ஆளா? உன்னை உன் தெருவே நீ வேண்டாம் நினைக்குதே, நீ இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை, வேதனை, வருத்தமாக இருக்குன்னு சொல்லி நினைக்குதே என்னதுதான்.
அழுத சொன்னான், நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று வாழட்டும். கண்களை மூடி வாலிபர்களுக்காய், இயேசுவே என் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களையும் வைக்கிறேனப்பா. இன்றைக்கு இந்த வாலிப பிள்ளைகளை குறிவைத்து பொல்லாத போதை வஸ்துகளை கொடுத்து என் பிள்ளைகளுடைய சரீரத்தை கெடுத்து கொண்டு இருக்கிற பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும். மோசமான நண்பர்கள் மனம் திரும்பட்டும். நய வஞ்சகமான யோசனை செய்து என் பிள்ளைகளை வழிதப்ப செய்கிற தோழிகள் மனம் திரும்பட்டும். பண ஆசைக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று ஆண்டவரே போதிக்கிற அந்த நண்பர்களுடைய வட்டாரங்களுக்கு தெரியட்டும். பணம் என்பது முக்கியமல்ல, பரலோகம் செல்ல வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெரியட்டும். தேவனே, பிள்ளைகளை கருத்தில் வைக்கிறோமப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எங்களுக்கு அனுப்பி இருக்கிற இந்த நிகழ்ச்சியின் சத்தத்தை எந்த ரூபத்தில் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த வீட்டில் உள்ள அத்தனை வாலிபர்கள் மேலும் அத்தனை வாலிப பிள்ளைகள் மேலும் கரம் இருக்கட்டும் அப்பா. போதை வஸ்துக்குரிய எண்ணங்கள் இல்லாமல் போகட்டும். ஆண்டவரே, குடியின் ஆவிகள் இல்லாமல் போகட்டும். சண்டையை கொண்டு வருகிற பிரிவினை ஆவிகள் இல்லாமல் போகட்டும். கொலை வெறி இல்லாமல் போகட்டும். தேவனே, நீர் மனதிறங்கும். பண ஆசை இல்லாமல் போகட்டும். பணத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற எண்ணம் என் பிள்ளைகளை விட்டு இல்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை வீட்டின் பிள்ளைகளை ஒப்புவிக்கிறேன். ஆசீர்வாதத்தாலும் நன்மையினாலும் நிறைத்தருளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக என் ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு காரியம், சமாதானத்துக்காக ஜெபி. ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பாருங்கள், பொல்லாத சத்துருவானவன் சமாதானத்தை கெடுத்து போடுகிறான். ஒரு குடும்பம் நன்றாக இருந்தால் அவனுக்கு பொறுக்காது. வேதம் சொல்கிறது, எவனை விழுங்கலாம் என்று அந்த பிசாசு வகை தேடி சுற்றி திருகிறானாம். எங்கே யார் இருக்கிறா, எப்படி அவன் சந்தோஷமா இருக்கிறானோ விட்டவே கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கணும், ஏதாவது ஒரு காம்படிஷன் உள்ள கொடுத்து அவளை சமாதானத்தை கெடுக்க வேண்டும் என்று விரும்பி சமாதானத்தை குலைத்து போடுகிறான். அதனால்தான் இன்றைக்கு குடும்பத்திலும் சமாதானம் இல்லை, அங்கே அந்த நிறுவனங்களிலும் சமாதானம் இல்லை, ஊழியத்திலும் சமாதானம் இல்லை, தேசத்திலும் சமாதானம் இல்லை. பொல்லாத சத்ருவானவன் கெடுத்து போடுகிறான். சமாதானத்துக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பட்டணத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் பட்டணத்துக்கு தேவன் உங்களை நியமித்து தான் அந்த பட்டணத்துக்கு அனுப்பியிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பிழைக்க வேறு மாநிலத்துக்கு வேறு நாட்டிற்கு கூட செல்லலாம். அந்த நாட்டிற்காக ஜெபிப்பதற்கு, அந்த பட்டணத்திற்காக ஜெபிப்பதற்கு தான் தேவன் உங்களை இங்கிருந்து அங்கே கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் ஜெபியுங்கள் ஐயா. உங்கள் மாவட்டத்தின் பெயரை சொல்லி, உங்கள் கிராமத்தின் பெயரை சொல்லி, உங்கள் தேசத்தின் பெயரை சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் தேசத்துக்கும் சமாதானத்தை தரட்டும். கண்களை மூடி, இயேசுவே, நீர் தந்த இந்த நல்ல பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். தேவனே, இந்த நாளில் ஆண்டவரை சமாதானம் இல்லாதிருக்கிற குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் தேவனே நீர் சமாதானத்தை வையும். கணவன் மனைவிக்குள் புரிந்து கொள்ளுதல் இல்லை, பிள்ளைகள் தகப்பனுக்குள் புரிந்து கொள்ளுதல் இல்லை. ஐயோ, சமாதானம் இல்லை, எங்கே சமாதானம், எந்த வழியில் சமாதானத்தை காணலாம் என்று அலைகிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. மெய் சமாதானத்தை நீர் வைத்திருக்கிறீரே, மெய்யான ஆண்டவரே சந்தோஷ சமாதானத்தை வைத்திருக்கிறீரே. உம்முடைய சமாதானத்தை உம்முடைய குடும்பத்துக்கு, இந்த குடும்பத்துக்கு அனுப்புவீராக. என் தேசத்தின் மேல் சமாதானத்தை வைப்பீராக. என் தேசத்தின் ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் நிலைத்திருக்கட்டும். சமாதானம் நிலைத்திருக்கட்டும். சமாதான பிரபுவே, சமாதான காரணரே, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்ற எங்கள் தெய்வமே, நீர் சமாதானத்தை தாரும். பலத்த கரத்துக்குள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை குடும்பத்தையும் ஒப்புவிக்கிறேன். சமாதானத்தினால், சந்தோஷத்தினால் இன்றிலிருந்து இந்த வீடு நிறைந்திருக்கட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒரு சத்தியத்தை உங்களோடு பேச வேண்டும் என்று என் ஆண்டவர் எனக்கு ஏவியிருக்கிறார். ஒருவேளை ஒரு இடத்தில் வேத புஸ்தகம் இல்லை என்றால் தயவாய் நான் சொல்லுவேன், செல்போனில் நீங்கள் இறக்கிடலாம் ஐயா, இறக்கி என்னோடு கூட வாசியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். அது 1 யோவானின் புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, இந்த உலகத்திலே அநேக அவதாரங்கள் வந்தன. அப்படித்தானையா? விதவிதமான பெயரை சொல்லி அநேக அவதாரங்கள் வந்தன. நானே அவதாரம் என்று அநேகர் சொன்னார்கள். என் ஆண்டவர் வந்ததின் நோக்கம் என்ன, எதற்காக வந்தார் என்று இந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆம், இன்றைக்கு பொல்லாத சத்ருவானவன் அநேக கிரியைகளை செய்து ஜனங்களை மனமடிவாக்கி தன் வசப்படுத்துகிறான். கிரியை சமாதானத்தை குலைத்து போடுகிறான். ஒரு குடும்பத்துக்குள் அவனுடைய ஆதிக்கம் இருக்கும் என்றால் அந்த குடும்பத்தில் ஒருவரோடு ஒருவர் பேசக்கூடாதபடிக்கு செய்வான். முதலாவது இவனுடைய வேலையை பிரிக்கிற வேலை. ஊழியம் செய்வில் என்றால் ஊழியத்தில் ஒரு பிரிவினையை கொண்டு வருவது அவனுடைய வேலை. நீங்கள் உருப்படியாய், நான் சொல்லுவது போல நான் நம்மோடு இருக்கட்டும், கர்த்தருக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உடனே இந்த தந்திரமான அந்த பிசாசு கொண்டு வருகிற ஒரு வேலை பிரிவினை. அவங்க இணைஞ்சி செவம் பண்ணாங்கன்னா எதுவும் ஆயிரும், நமக்கு வேண்டாம், இவங்களை விட்டால் தானே ஒருவருக்கு யார் பெரியவர் என்கிற எண்ணம், யார் உயர்ந்தவர் என்கிற எண்ணம், இன்னும் விசேஷமான, ஐயோ நீ விசேஷமானவன், நான் தான் விசேஷமானவன், எல்லாத்தையும் சொல்லி பிரித்து ஒன்றுமெல்லாம் ஆக்கிடும். கிரியைகளை அழிக்கத்தான் தேவன் வந்தாராம். விதத்திலே இதன் கிரியைகள் என்னவென்றும் நமக்கு தெளிவாய் தேவன் சொல்லியிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அங்கே பாருங்களேன், மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே ஒரு ஊமையான ஒரு மனிதன் இருக்கிறான். ஒரு ஊமையான ஒரு மனிதனை நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அவனுக்கு பேச தெரியல. ஊமையான அந்த மனிதன் காதும் கேட்கல, பேசவும் தெரியல. அந்த மனிதனை அவரிடத்தில் கொண்டு வரும் பொழுது அவருக்காக ஜெபிக்கிறார். உடனே அவனுடைய காதுகள் திறக்கப்படுகிறன, நாவும் திறக்கப்படுகிறன. இன்னைக்கு நான் சொல்வேன், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பொல்லாத சத்ருவானவனும் அநேகரை பேசக்கூடாதபடி வைத்திருக்கிறான். ரட்சிப்பை பற்றி பேசுவதற்கு இன்றைக்கு மனமில்லை, பரலோகத்தை பற்றி பேசுவதற்கு மனமில்லை, நரகத்தை பற்றி பேசுவதற்கு மனமில்லை. ஊமையாய் வைத்திருக்கிறான். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாரையும் சொஸ்தமாக்கினார் என்று. அசுத்த ஆவியுள்ள ஒரு மனிதனை தேவன் சொன்ன ஒரு அற்புதம் செய்த ஒரு காரியம். இந்த அசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவனை முதலாவது ஊமையாக்குகிறது. என்னையா அது புது நூதன சத்தியமாக இருக்கிறது. எப்படி ஊமை என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? நன்றாய் பேசிக்கொண்டு தானே இருக்கிறாள், நன்றாய் பேசிக்கொண்டு தானே இருக்கிறாள். ஆம், இருப்பான், பேசுவார்கள், நன்றாய் இருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பேசாதபடி பிசாசானவன் அவனை ஊமையாக்குகிறான். கர்த்தருடைய வார்த்தையை பேசாதபடி பிசாசானவன் அவளை ஊமையாக்குகிறான் முதலாவது. பின்பு செவிடாக்குகிறான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவர்களுக்கு மனம் இருக்காது. கர்த்தரோடு பேசுவதற்கு அவர்களுக்கு மனம் இருக்காது. கர்த்தருடைய வார்த்தை எங்கே தொனிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு கேட்பதற்கு, சபையில் ஆராதனையில் உட்கார்வதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்காது. காரணம் என்ன? உள்ளே செல்லக்கூடாதபடி பிசாசானவன் அந்த காதுகளை செவிடாக்கி இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை பேசக்கூடாதபடி, கர்த்தருடைய திட்டத்தை பேசக்கூடாதபடி அந்த வாயை அந்த பொல்லாத பிசாசானவன் ஊமையாக்கி வைத்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தையினாலே துரத்தினார் என்று. அந்த வார்த்தையை கேட்பதற்கு அவருக்கு இருதயத்தில் இடமில்லாதபடி பொல்லாத பாவத்தினாலும், வேறு நான் சொல்லுவேன், நிறைய இச்சை வெறி இன்னும் எல்லாவற்றையும் உள்ளே கொடுத்து சத்தியத்தை கேட்கக்கூடாதபடி இருதயத்தை அடைத்து வைத்திருக்கிறான். நீங்கள் சொல்லி பாருங்களேன், கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், கிறிஸ்துவின் பெயர் இருக்கும், அவரிடத்தில் சொல்லி பாருங்கள், நமக்கு எதுக்கு பிரதர் ஊழியம்,
ஆமா, அது எதுக்குங்க? இவன் எதுக்குங்க இப்படி போகணும்? யா, நீங்கள் மாத்திரம் பரலோகம் போக தேவன் உங்களை இந்த பூமியில் அனுப்பவில்லை. உங்கள் மூலமாய் தேவன் கனிகளை விரும்பித்தான் உங்களை இந்த நல்ல வேலையில் வைத்திருக்கிறார், இந்த நல்ல ஊரில் வைத்திருக்கிறார், நல்ல சபையை தந்திருக்கிறார். நீங்கள் மௌனமாய் இருந்தால், நீங்கள் ஊமையாய் இருந்தால் எப்படி தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்? நீ ஊமையாய் இருப்பாயானால் சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இந்த வேத வார்த்தையை அறிந்து கொள். உன்னை பிசாசனவன் கட்டியிருக்கிறான். விடுபட விரும்பு, விடுபட விரும்பு. கர்த்தரனோடு இருக்கிறார். அடுத்தபடியாக பார்ப்போம் என்றால், மார்க் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு மனுஷனை பிசாசு பிடித்தது. அந்த பிசாசு பிடித்த மனிதனுக்கு நிம்மதி இல்லாமல் போயிட்டு. நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை, நிம்மதி இல்லை, வீட்டுக்கு போக நிம்மதியே இல்லை எனக்கு. ஏன் அந்த வீட்டுக்கு போகணும்? எதற்காக போகணும்? ஒரே வருத்தம் வேதனையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வேதத்திலே பிசாசு பிடித்தவனுக்கு நிம்மதி இல்லையாம். நிம்மதி இல்லாமல் ஊருக்குள்ள இருக்க முடியாமல் ஊருக்கு வெளியில் சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான், சுடுகாட்டு பாதையில். நானும் யோசித்து பார்ப்பேன். நான் கிராமத்தை சார்ந்தவன். என் நிஜமான இயேசு கிறிஸ்து என்னை எங்கேயாவது ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது, சபைகளுக்கு, கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு ஊழியத்துக்கு சென்று வரும் பொழுது, பட்டணங்கள் வீதிகளிலெல்லாம் இப்பொழுது பாருங்களேன், நான் பார்ப்பேன். இரவில் வரும் பொழுது பெரிய பட்டணமாக இருந்தால் எல்லா பட்டணத்திலும் இன்றைக்கு பட்டணத்துக்கு வெளியே விபச்சாரிகள் துணிகரமாய் நின்று கொண்டு இருக்கிறார்கள். துணிகரமாய். ஐயா, விபச்சாரம் இதற்கு முன்பாக இல்லையா? இருந்தது ஐயா. ஒரு தெருவுக்குள் இருக்கும், ஒரு ஊருக்குள் இருக்கும். இன்றைக்கு நான் ஒரு விபச்சாரி என்று சொல்லி துணிந்து ரோட்டில் நிற்கும் அளவுக்கு இருக்கிறது. இதற்கு முன்னால் உள்ளவர்கள், ஐயோ எங்கள் சொந்தங்கள் எதுவும் பார்த்துட்டா என்ன செய்வாங்க, ஐயோ இப்படி நம்ம இருக்கக்கூடாதுன்னு ஒரு மன பயம் இருக்கும். இன்னைக்கு அந்த மன பயம் இல்லாமல் தெம்பாய் ரோட்டில் எல்லா பட்டணங்களும் நின்று கொண்டு இருக்கிறார்களே. காரணம் என்ன? அவரிடத்தில் கேளுங்கள், சொல்வார்கள், நிம்மதி இல்லை. ஏன் இந்த வாழ்வு கழுதை இப்படி வாழ்வதை போல சத்துரலாம்? அதனால தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சுகமாய் வாழ வேண்டும். இன்றைக்கு துரத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் வீதிக்கு, பொல்லாத பிசாசின் இச்சை மதவெறியினால். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வேதத்திலே இந்த மனுஷன் அப்படித்தான் இருந்தான். இன்னொரு காரியம் அவனுக்குள் இருந்தது, அவன் வஸ்திரம் இல்லாதிருந்தான். இன்றைக்கு நான் சொல்வேன், ஐயா, அநேகருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை பொல்லாத சத்துருவானவன் எடுத்து விட்டான். ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை என்றால் எப்படி ஐயா தேவனை நீ பார்ப்பாய்? சகோதரனே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். 50 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். கன்வென்ஷன் கூட்டத்திலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். பரிசுத்தாவின் வரங்களை பெற்றது உண்மைதான். நிலைத்திருக்கிறீர்களா? நிலைத்திருக்கிறீர்களா? தேவனோடு பேசும் அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? தேவனுடைய திட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்ளும் அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? அவரோடு பேசுவதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? உங்கள் ரட்சிப்பு உங்களிடத்தில் இருக்கிறதா? இல்லையே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? நீங்கள் பெற்ற ரட்சிப்பை பொல்லாத சத்துருவானவனால் இழந்து போனீர்களோ? என் ஆண்டவர்களோடு பேசுவாராக, பேசுவாராக. இதன் கிரியைகள் அழிக்கப்படணும். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். ஐயா, இதன் கிரியைகள் அழிக்கப்படணும். இன்னைக்கு நூதனமான உபதேசங்களால் நூதனமான கலாச்சாரத்தை பின்பற்றி என் ஜனங்கள் மனம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. எதற்கு, ஏன் என்று பார்த்தீர்களா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார், பேச விரும்புகிறார். இன்னைக்கு அநேகர் துரத்த போட்டு கொண்டு இருக்கிறார்கள். வீட்டில் இல்லை, நான் 6 வருடமாய் பிரிந்து வாழுகிறேன், 4 வருடமாய் பிரிந்து வாழுகிறேன். 60 வயசு தாத்தா சொல்லுதார், நான் பிரிஞ்சு வாழ போறேன்னு. ஐயா, ஏசு ரட்சகர் சொல்லுகிறார், இலவச ரட்சிப்பை தந்த தெய்வம், இலவச சமாதானத்தை தருகிற தெய்வம், இலவசமா ரட்சிப்பை தந்து உங்களை பரலோகம் அழைத்து செல்கிற ஒரு தெய்வம் சொல்லுகிறார், நீ கர்த்தருடையவன்.
ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் கர்த்தருடையவர்கள். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை செய்தார் ஐயா. மத்தேயு 4:24 சொல்லுது, அவருடைய கீர்த்தி எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனையும் அடைந்திருந்த சகல பணியாளிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அவர்களை சொஸ்தமாக்கினார் அவருடைய வார்த்தையினால். ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் அவரிடத்தில் வரும் பொழுது, என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த பிசாசின் வல்லமை என்ன என்பதையும் இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அது லூக்கா 13:16 சொல்கிறது. அங்கே ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண்ணை 18 வருஷமாய் ஒரு பிசாசு பிடித்து குனிந்து ஒரு கூனியாய்க்கு வைத்திருக்கிறது. ஒரு முறை ஒரு போதகர் ஒருவர் என்னையும் அழைத்து, ஐயா, நீங்கள் இந்த வீட்டுக்கு கட்டாயம் வர வேண்டும், இது அலக்களிப்பு அதிகமாக இருக்கிறது, வாருங்கள் என்ற பொழுது நானும் வழக்கம் போல் பையா போயாச்சு. ஆமாம், 3 மணிக்கு கூப்பிட்டா அப்படி 5 மணிக்கு போயிருப்பேன். போயாச்சு. போய் இயேசுவேன்றது அதை சொன்னது, இவளுடைய கண்களை நான் குருடாக்கி இருக்கிறேன், இவருடைய வீட்டில் இத்தனை சாவு விழுந்திருக்கிறது, என்னை நீ போ சொல்லாத அப்படிங்க. இங்கே ஒரு பெண் இருக்கிறாள், இவளை 18 வருஷமாய் குனிய பண்ணி இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இது ஒரு வேளை உங்களுடைய பார்வைக்கு நீங்கள் இதை சாதாரணமாய் வாசித்து சென்றிருக்கலாம். குனிய செய்கிறான் என்றால் இந்த பூமியை பார்க்க செய்கிறான். தரிசனம் பெற்றவர்களை, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களை, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களை, ஊழியத்துக்கென்று நியமிக்கப்பட்டவர்களை இந்த பொல்லாத சத்துருவானவன் குனிய பண்ணுகிறான். குனிந்தவன் எங்கே பார்ப்பான்? வானத்தை பார்ப்பானோ? பூமியை பார்ப்பான். மண்ணுக்குரிய ஆசீர்வாதம், இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பார்த்து பரலோகத்தை பார்க்க முடியாமல் போய்விடுகிறான். இன்னைக்கு பொல்லாத பிசாசு இப்படித்தான் செய்யுது. பரலோக தரிசனத்தை நீ பார்த்துடக்கூடாது, பரலோக காரியத்தை நீ தெரிஞ்சுக்கிடக்கூடாது. இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டுங்கிற அந்த தரிசனம் உனக்குள் இருக்கக்கூடாது. நீ பூமியின் ஆசீர்வாதத்தை தேடணும். இன்னும் வசதியாக இருக்கிற என்ன வழி, இன்னும் இதை விட பெருசாக நம்ம வேலை செய்யறதுக்கு என்ன வழி, இன்னும் பெரிய பாவம் செய்தாவது பணம் சம்பாதிக்க என்ன வழி, கீழே பார்னு கீழே பார்க்க வைத்துக் கொண்டு இருக்கிறானோ. ஒருவேளை பொருளாதாரத்தில் நீ எழும்பக்கூடாதபடி உன்னை குனிய பண்ண கட்டி வைத்திருக்கிறான் பொல்லாத பிசாசு. விடுபட விரும்புகிறாயா? தேவாதி தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, இந்த இயேசு ரட்சகர் உங்களுக்காய் இரத்தம் சிந்தி, தன்னுடைய சொந்த இரத்தத்தை மனப்பூர்வமாய் சிந்தி உங்களை மீட்டிருக்கிறார். அவர் அழைக்கிறார், என்னிடத்தில் வருகிற எவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று. அந்த தள்ளாத தேவன் உங்களை இன்று அழைக்கிறார். நீங்கள் ஏதோ ஒரு பொல்லாத பழக்க வழக்கத்தினால் கட்டப்பட்டு, ஏதோ ஒரு பொல்லாத தந்திரமான பிசாசின் இச்சையினால் பிடிக்கப்பட்டு பரலோகத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறீர்களா? தேவனோடு பேச முடியாமல் இருக்கிறாயா? சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய கரம் உனக்கு நேராய் விரிக்கப்பட்டதாய் தான் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் அழைத்த அழைப்பும் வரங்களும் மாறாது என்று. ஒரு கன்வென்ஷன் கொடுக்கையிலே என்னுடைய வல்லமை வெளிப்பட்டது. அங்கே ஒரு அருமையான ஒரு வக்கீல் ஒருவர் ஆண்டவரால் தொடப்பட்டார். அவர் சொன்னார், நான் யார் என்று தெரியுமா? தெரியாதையா, தேவன் உங்கள் மேல் திட்டம் வைத்து நீங்கள் மறந்து போனீர்கள். தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைத்த காரியம் இத்தனை காரியமாய் இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு உங்கள் இஷ்டப்படி வாழ்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், நான் ஒரு பிரபலமான இந்த வக்கீல் ஐயா, என் ஆண்டவர் என் மேல் இன்னும் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை, இன்னும் என் மேல் தேவனுடைய கரம் நன்மைக்கு இதுவாய்த்தான் இருக்கிறதா என்று சொன்னார். இருக்கிறதுனாலே நீங்கள் இருக்கிறீர்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. தேவன் உங்கள் மேல், நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கி எவ்வளவு தூரம் போயிருந்தாலும், நீங்கள் அவருக்கு விரோதமான காரியங்களை எத்தனையோ செய்து உங்கள் மனம் போல் வாழ்ந்திருந்தாலும், தேவனுடைய கரம் உங்களுக்கு இம்மட்டும் நன்மை கேதுவானவராய் இருந்ததினாலே நீங்கள் பூமியிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சமாதானமாய் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். மறந்து போகாதிருங்கள். அவர் வைத்த அன்பு மாறாததாய் இருக்கிறது. அவர் மாறாத தேவன். அந்த மாறாத தேவன் உங்களை
தொடும்படி அந்த மாறாத தேவன் பொல்லாத சத்ருவின் வல்லமைகளை எடுத்து போடும்படி நான் ஜெபிக்க இருக்கிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? கண்களை மூடுங்களேன். மகா இரக்கம் கிருபையும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, என் ஜனத்தின் மேல் இருக்கிற இந்த சாபத்தை எடுத்து போடும்படி நான் இன்றைக்கு ஜெபிக்க திறப்பிலே வந்திருக்கிறேனப்பா. தேவனே, இந்த பிசாசின் கிரிகளினால் எழும்ப முடியாதிருக்கிற என் ஜனத்துக்காய் ஜெபிக்கிறேனப்பா. என் சகோதரனுக்காய் ஜெபிக்கிறேன், என் சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். ஊழியத்தில் எழும்ப முடியாமல், பொருளாதாரத்தில் எழும்ப முடியாமல், பரிசுத்த வாழ்வில் எழும்ப முடியாமல் இருக்கிற என் ஜனத்துக்கு தேவனே நீர் இன்றைக்கு குணமாக்குவீராக. அன்றைக்கு அந்த 18 வருஷ கூனியை குணமாக்கினது உண்மை என்றால், இப்பொழுது ஆண்டவரே பல வருடங்களாய் ஊழியத்தை விட்டு பிரிந்து பின்வாங்கி போயிருக்கிற என் ஆண்டவரே சகோதரன் மேலும் உம்முடைய வல்லமை உள்ள கரத்தை வைத்து இன்றைக்கு புது வல்லமையால், புது மகிமையால் நிறைத்தருளும் விடுபடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, அன்றைக்கு அந்த பொல்லாத பிசாசானவன் ஊமையும் செவிடுமாய் வைத்திருந்த பார்க்கிறேன். அதே போல கர்த்தருடைய வார்த்தையை பேசக்கூடாதபடி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி கட்டி இருக்கிற அத்தனை கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு செயலற்று போகட்டும். நன்றாய் பாடுகிற ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பாடட்டும். நன்றாய் ஆராதிக்கிற இந்த வாய்கள் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரே உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. எல்லா கட்டுகளும் தரிபட்டு போகட்டும். பொல்லாத மனுஷன் சொல்லிட்டான், அதை செஞ்சுட்டான், இதை செஞ்சுட்டான் சொல்லி மனதுக்குள்ளே வைராக்கியத்தோடு உம்மை ஆராதிக்கிறதை விட்டுவிட்ட என் ஜனத்துக்காய் ஜெபிக்கிறேன். தேவனே, நீர் மனதிறங்கும். சாபங்கள் தொலைந்து போகட்டும். சத்ருவானவன் கொண்டு வந்திருக்கிற அத்தனை வியாதிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செயலற்று போக நான் ஜெபிக்கிறேன். எல்லா அந்தகார கிரியைகளும், பொல்லாத பிசாசின் சகல அந்தகார வல்லமைகளும் செயலற்று போகட்டும். இவளுக்கு விரோதமாக இருக்கிற மனுஷிக வல்லமைகள், மந்திர தந்திரங்கள் எல்லாம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே செயலற்று போகட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தை இவர்கள் மேல் வைக்கிறேனப்பா. இன்றைக்கு சமாதானம் உண்டாகட்டும். இந்த குடும்பத்துக்கு பிரிவினை வேண்டாம், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே.